ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை மசாலா தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முட்டையை வச்சு கட் பண்ணி வச்சுக்கணும், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கணும், இஞ்சி பேஸ்ட்டு அதையும் அரைச்சி அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், உப்பு எடுத்து வச்சுக்கணும், அப்புறம் மஞ்சள், சீரகத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த முட்டையில் நல்லா தடவி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை அப்படி ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி வச்ச தக்காளி பழம், பல்லாரி இது ரெண்டையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா மெரூன் கலரில் வந்தோடனே தடவி வச்சுருந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை மீதம் இருக்கா இந்த மசாலாவை அந்த பல்லாரி தக்காளி பழத்தில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இது அந்த மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தடவி வச்சுருக்க முட்டை இருக்குல்ல ஊற வச்சது அதை எடுத்து அந்த மசாலாவில் போடணும். தடவி வச்சுருந்த அந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் போட்டு கொஞ்சம் மசாலா வேகவும் திருப்பி திருப்பி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோமா அந்த பிளேட்டில் இருக்க கொஞ்சம் மசாலாவை கொஞ்சம் போல் தண்ணி விட்டு லைட்டாக அது உள்ளே கொஞ்சம் ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வேகிற வரும் இதே ஆங்கிளில் இந்த முட்டை இதில் அப்படி வேக வைக்கும். இதை அப்படியே புரட்டி போடணும். அந்த உள்ளே இருக்க மஞ்சள் கரு இதெல்லாம் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஒரு முட்டை எப்படி பிரிஞ்ச மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான முட்டை மசாலாத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், பருப்பு குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம், சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.